இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு அப்படியே ஜாலியாக திருப்பதிக்கு போவோமா. திருப்பதிக்கு நமக்கு போகின்ற அனுபவமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். திருப்பதினா ஐயோ பெருமாளை பார்க்க போகிறோம், அந்த கோயில் மலை கோயில் அதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். போகிற வழியிலே வந்து நமக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களுடைய ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, பூரண கலசம் நம்மளை வரவேற்கும். இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன ஆசைகள், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே நம்ம அப்படியே கிளம்பி மேலே திருப்பதி மலை மேலே ஏறுவோம். மலை மேலே ஏறி போகும்போது அது ஒரு சந்தோஷமான நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும். கருடர் நமக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த கருடர் வந்து நம்மளை வரவேற்பாங்க. கருடனை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போனோம்னா புஷ்கரணி, அழகான புஷ்கரணி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் குளிக்கும்பொழுது அதில் வந்து ஈவினிங் 6 வரலாம் குளிக்க விடுவாங்க. மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரலாம். நல்லா எவ்வளோ வேணால் குளிக்கலாம். அருமையாக குளிச்சுட்டு அப்படியே நம்ம போய் வராகமூர்த்தியை பார்க்கலாம். வராகமூர்த்தியை நம்ம பார்க்கணுன்னாலே அங்கே நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் நமக்கு வரும்பொழுது சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, நெத்தியில் நாமம் இட்டு விடுவாங்க. நாமத்தை வச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போய் வராகமூர்த்தியை பார்க்கலாம். தாயாரை பார்த்துட்டு வராகர்கிட்ட பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த லட்டு தட்டை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த தட்டை வாங்குறதுக்கு லட்டு வாங்குறதுக்கு சந்தோஷமாக க்யூவில் நின்று வாங்கிட்டு அப்படியே நம்ம பெருமாள் கோயிலில் நேராக நின்று கருவறை நின்று ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த லட்டு கையில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த லட்டு அருமையாக நான் எடுக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து லட்டு சாப்பிட்டு போகிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் உங்களுக்கு வந்து பூப்பல்லக்கு தினமும் நடக்கும். 2 யானை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொடை பிடிச்சிட்டு பின்னாடி எல்லோரும் வருவாங்க. அந்த வந்து உங்களுக்கு 2 பேரும், அதாவது ஸ்ரீதேவி பூதியோட என்ன பண்ணுவார், பெருமாள் வந்து பூப்பல்லக்கில் இருந்து எல்லாருக்கும் பூப்பல்லக்கில் சகஸ்ர தீபம் ஏற்றி எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க. எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா. அந்த திருப்பதி மலை மேலே இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கோபுரங்கள் இருக்கும். கோபுரத்தை வாங்கிட்டு போகலாம். திருப்பதிக்கு ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன் நான். அந்த பெரிய கோபுரம் சின்ன கோபுரமாக திருப்பதியினுடைய பெருமாளுடைய சிலை அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழுவுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ வாங்கினோம்னா இங்கே பாருங்கள், பெருமாள் நல்ல கண்ணங்கரையன் கருப்பு கலர் தானே பெருமாள் இருப்பார். அதனால் கருப்பு கலர் சிலையாக தேடி பார்த்து நான் ஒரு வாட்டி பெருமாள் சிலை வாங்கினேன். மண்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, செராமிக்லேயும் இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் உங்களுக்கு பெருமாள் சிலை நின்ற குளத்தில் இருப்பார், அமர்ந்த குளத்துலையும் இருப்பார். அதை விட உங்களுக்கு இந்த வாட்டி வந்து பெருமாள் வந்து நவதானியத்தில் இருந்தாருங்க. லக்ஷ்மி தாயார் நவதானியர். எப்போ விநாயகர் நவதானியம் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி பெருமாள் நவதானியர், லக்ஷ்மி நவதானியர் இருந்தாங்க, பத்மாவதி தாயாரும் நவதானியத்தில் இருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு வந்து 4 நவதானியத்தை அப்படியே வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் நவதானியம் எங்கிட்டவே இருக்குது. இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் பெருமாள் சிலைகள். அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி குட்டி வளையல்கள், அம்மாவார் காஜல், அர்ச்சனை காஜல்னுவாங்க, அதை நம்ம வாங்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிரிவலம் மாதிரி ஆடி வீதியில் வந்தோம்னா பின்னாடி பக்கம் வந்து சங்கு சக்கரத்தோடு அழகாக வந்து உங்களுக்கு கருவறையை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அனந்தாழ்வாரனுடைய நந்தவனமும் இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு இடங்க இந்த திருப்பதி பெருமாள்